பாகத்தை சுவை அமுது என்ற நிகழ்ச்சி கூடாக எங்கள் பார்வையாளர்களுக்கு நாங்கள் கொடுக்க வந்திருக்கின்றோம். உண்மையாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எங்கள் நிகழ்ச்சிகளை இந்த பாருங்கும் எடுத்து செல்லும் FA டிவிக்கும் முதற்கான நன்றிகளை செலுத்திக் கொண்டு, அதோடு இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு இந்த தளத்துல எங்களுக்கு ஒளிபரப்ப உதவி செய்த அண்ணா நடாமோகன் அவர்களுக்கும் துறவியாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் இன்றைக்கு ஒளிர் வழங்கும் 88வது பாகம் சுவை அமுது என்ற நிகழ்ச்சி கூடாக உணவை பற்றியான ஒரு நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றோம். அதாவது பிரெஞ்சு கிரேப் என்றது, அதாவது நாங்கள் ஊரிலே கேள்விப்பட்டிருப்போம் தோசை சுடுறது, தோசை மாதிரித்தான் நினைக்கலாம். ஆனா இங்க அதை மாடலிஸ் பண்ணி பிரெஞ்சு கிரேப் என்ற ஒரு பெயரை வைத்து அதிலே எல்லோருக்கும் நல்லதொரு உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல சத்துள்ள உணவாக இருக்கின்றது. உண்மையாக அதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி, அதாவது அதை நாங்கள் முட்டையும் போட்டு செய்யலாம். அது பல வகைகள் பல வகைகளையும் போட்டு இனிப்பு பண்ணங்களையும் போட்டு அப்படி பல விதமாக இந்த கிரேப்பை நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். உண்மையாக இதில் ஒரு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் மட்டும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். நீங்க பிரான்ஸுக்கு போனீங்கன்னா தெரியும், அங்கே இது ஒவ்வொரு பட்டி கடையில் மாதிரி சின்ன சின்ன கடைகள் எக்கச்சக்கம் இருக்கும். அங்க போனா அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். இதை நான் இப்பொழுது எங்கள் நிகழ்ச்சியினூடாக அதை எப்படி செய்வது என்றதை நாங்கள் இப்போது விளங்கப்படுத்த போகிறோம். இப்பொழுது மயிலவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இதுக்கு மிக்ஸ் பண்ணும் இந்த இதோட பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்பொழுது கண்டிப்பா, அதாவது மீண்டும் ஒரு சுவை அமுது நிகழ்ச்சியில வந்துட்டு என்னையும் பார்ட்டிசிபேட் பொதுவா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு ஆங்கில உணவு தான். இது வந்துட்டு ஒரு இட்டாலியன் உணவு. ஸோ இதுக்கு வந்துட்டு என்னன்னா வளமையா அவங்க வந்துட்டு சொல்ல போனா சரீசன்னே ஏற்கனவே சொன்னதன் போல எங்களோட ஊர்ல அந்த தோசை சுடுற மாதிரி தான் இவங்களும் அதே மாதிரி செய்து என்ன அவங்க கொஞ்சம் இனிப்பு வகையாக செய்வார்கள். இந்த நியூட்டல்லா அந்த மாதிரி இதுல இருக்கிற பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னாலே இது வந்து கிட்டத்தட்ட நாங்க கேக் செய்யறதுக்கு பாவிக்கிற பொருட்கள் போலத்தான் இருக்குது. வந்துட்டு நியூட்டல்லா இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். நாங்க வந்துட்டு வளமையா பானுக்கு தடவி நாங்க சாப்பிடுவோம். இதுவும் இருக்குது. முட்டை, அதுவும் தெரியும். முட்டை, பால் மற்றும் பட்டர் இருக்குது. சன்ஃபிளவர் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில் லைட் குக்கிங் ஸ்ப்ரே இதான் நாங்க செய்துட்டு மேல ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெனிலா ஃபிளவரிங் எசன்ஸ் நாங்க வளமையா அந்த கலரிங் போடுவோம், அதுக்கு தேவையான பொருளும் இதுல இருக்குது. இது என்னன்னா பேக்கிங் பவுடர், வளமையா எங்க ஊர்ல கேக் செய்யறதுக்கு நாங்க யூஸ் பண்றது, அதுவும் இருக்குது. பால் இருக்குது, மாவு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளேன் ஃபிளவர் இருக்குது. இது வந்துட்டு பேஸ்ட்ரி தயாரிக்கிறதுக்கு, சோசஸ் தயாரிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்குது. இது எப்படி நீங்க தயாரிச்சீங்கன்னு சொல்ல முடியுமாங்க ரெசிபி? இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த தோசை சுடுறதுக்கான இந்த மாவு. இது என்ன தூக்கித்தான் காட்டணும். ஓகே, இதை வைத்துத்தான் நாங்க வந்துட்டு மெயினா இந்த டிஷ்ஷை வந்துட்டு நாங்க செய்ய போறோம். சொல்ல போனா வந்துட்டு இலங்கையிலேயே நான் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரேப் ரன்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் வந்துட்டு புதுசா வந்து இருக்கிறது. ஆரம்பத்துல வந்துட்டு அந்த ஷாப்புக்கு வந்துட்டு யாருமே பெருசா போக இல்லை. பிறகு போக 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 அது வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு சாப்பிட விரும்பினாங்க. ஏன்னா வளமையாவே வந்துட்டு இலங்கையில வந்துட்டு தோசை, அப்பம் இந்த மாதிரியான உணவை வந்துட்டு நாங்க வந்துட்டு சாப்பிட்டு பழகினாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திடீரென்று இந்த உணவை வந்துட்டு பார்க்கும்போது இது வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அதே இது எங்களோட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பால் அப்பம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இனிப்பு வகையான அப்பம் வந்து செய்வாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அப்படித்தான். தோசை மாதிரி சுட்டு அதுல இந்த நியூட்டல்லாவை தடவி மேல ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் போடலாம். எது விதமான பழத்தையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு சாப்பிடலாம். சொல்ல போனா இது வந்துட்டு வெள்ளையர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாகவும் இது வந்துட்டு இருக்குது. ஸோ நாங்க வந்துட்டு எத்தனையோ உணவுகளை வந்துட்டு நாங்க ட்ரை பண்ணிட்டோம். பெரும்பாலும் இலங்கை உணவுகளை ட்ரை பண்ணிட்டோம், ஆப்பிரிக்க உணவையும் ட்ரை பண்ணிட்டோம்.
இப்ப வந்துட்டு இத்தாலிக்கு இப்ப வந்துட்டு நாங்க போயிட்டோம். முதல் முறையாக ஒரு பிரெஞ்சு சாரி இத்தாலி இல்ல பிரெஞ்சு கிரெப் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தயாரிக்க போறோம். நானும் வந்துட்டு ரொம்பவே ஆவலா இருக்கேன். பார்ப்போம் இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. இப்பொழுது இந்த கிரெப் செய்வதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம். உண்மையாக நாங்கள் இதை முதல் என்ன செய்ய வருமாக இருந்தால், அதாவது இந்த தோசைக்கல்ல நாங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டு அதை நாங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுவோம். ஏனென்றால் நாங்கள் இதை முதல் செய்யும் பொழுது எங்களுக்கு அந்த கல்லில் இது ஒட்டாதபடி நாங்கள் கொஞ்சம் முதல் ஒரு இப்படியே பட்டரை போட்டு இப்படியே செய்வோம். ஏனென்றால் அது எங்களுக்கு ஒரு இந்த நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு ஒரு சோகமாகவும் இருக்கும். அதை நாங்கள் எப்படி செய்வோம் என்றதை உங்களுக்கு இதுல நான் விளங்கப்படுத்துகிறேன். உண்மையாக இந்த நாங்கள் முதலாவதாக இந்த மாவு மிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாவுக்குள்ள நாங்கள் பிளெயின் ஃப்ளவர் அண்ட் எக்கும் போட்டு அதோட மார்ஜரின் அண்ட் மில்க், அதாவது மில்க் நாங்கள் எல்லோரும் விரும்பி குடிக்கும் இந்த மில்கையும் விட்டு தான் நாங்கள் இந்த மாவை செய்திருக்கிறோம். இந்த பதத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். உண்மையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த பதம் எங்களுக்கு ஒரு கேண்டர்ல போட்டு அடைச்சு நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், இந்த மாவை நீங்க எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் இதுல ஒரு இந்த பதத்துக்கு நாங்கள் இந்த மாவை நாங்கள் எடுக்க வரும். சரிதானே? இந்த பதத்துக்கு நாங்கள் எடுத்தாத்தான் நாங்கள் அந்த கிரெப் என்றதை செய்யும் பொழுது எங்களுக்கு உண்மையாக ஒரு நல்ல ஒரு பெருவர் கிடைக்கும் என்றதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக இந்த மாவை நாங்கள் எடுத்து இதிலேயே இப்படி விட போகின்றோம். விட்டதுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், இது கிரெப் தடி என்று சொல்லுவார்கள். இதை நாங்கள் இப்படியே வச்சு இதை அப்படியே ரவுண்டா சுத்த போறோம். இதை சுத்தும் பொழுது மேல இது எனக்கும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இன்றுதான் இதுல 2வது தடவை நான் செய்கின்றேன். அதனால இது இப்படி சுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிறத்துல இது வரும். சரியா? இந்த மஞ்சள் நிறத்துல வரும் பொழுது நாங்கள் இதை நைஸாக இதை இப்படி இந்த கிரெப்பை நாங்கள் இப்படி எடுக்கிறோம். அதாவது ஊர்ல தோசை சுடுவது போலதான் இதை நாங்கள் மடித்து போட்டு திருப்பி அடுத்த பக்கம் போட போகிறோம். பாத்தீங்களா? உங்களுக்கு அந்த இதுதான் சுடுகிற முறை. இதை நானும் பிரான்சில் போய் தான் கற்றுக்கொண்டேன். உண்மையாக இந்த பழத்துக்கு நாங்கள் இருக்கிறது சரியான கஷ்டமா தான் இருந்தது. நாங்கள் முதலாவது நெட்ருல்லா, அதாவது சாக்லேட்டை போட்டு நாங்கள் இந்த கிரேப்ஸை செய்ய போகிறோம். உண்மையாக குழந்தை பிள்ளைகள் இதை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இதாகத்தான் இருக்கும். குழந்தை பிள்ளைகள் இந்த கிரேப்ஸை கூடுதலாக விரும்புவார்கள். இதை காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூடுதலாக சாப்பிடலாம் அல்லது நைட் டின்னருக்கு சாப்பிடலாம். இதை நாங்கள் இப்பொழுது 2ஆக மடிக்க போகிறோம். இப்படி 2ஆக மடித்து போட்டு என்ன செய்ய போறோம் என்றால், இதுக்கு மேல் நாங்கள் இந்த நெட்ருல்லாவை மேல பூச போகிறோம். கொஞ்சம் ஹாட்டா இருக்குது. போட்டோன்னு உரி இருக்கிறது. நாங்கள் இதை பிரிச்சுக்கிறதுல வைக்கபடியா கொஞ்சம் ஹார்டா இருக்கிறது. நாங்கள் வெளியால கொஞ்சம் நேரம் வெப்பமா இருந்தால் கொஞ்சம் காடா இருந்தோடைய நாங்கள் பூசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றது. உண்மையாக இதை
கூடுதலாக குழந்தை பிள்ளைகள் இந்த கிரேப்ஸை விரும்பி சாப்பிடுவார்கள். என்னத்துக்காக என்றால் அவர்களுக்கு இனிப்பு பிடிக்கும் என்றபடினால் இதை அழகாக அவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். உண்மையாக அந்த கொஞ்சம் காட்டா இருக்கிறபடியால் எங்களுக்கு இதை நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் திருப்பி அடுத்ததாக ஒரு வாழைப்பழத்தை ஒட்டி மேல போட போறோம். இது தனியா நாங்க இந்த கிரேப்ஸை நாங்கள் என்ன செய்யலாம், தனிமையாக நாங்கள் இந்த கிரேப்ஸை நாங்கள் ஒரு இத தனியாக சிலருக்கு வாழைப்பழம் விருப்பமா இருக்காது. இந்த கிரேப்ஸை தனியாகவும் நாங்கள் சாப்பிடலாம். ஏனென்றால் இதை மடிக்கிற விதம் இப்படித்தான் இதை மடிப்பார்கள். அது யாரு ஒரு சதுர சேப்புல வருகிறது. ஆனா நாங்கள் வேறு முக்கோண சேப்புல நாங்கள் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நாங்கள் ஒரு இதுல வைத்து கொடுக்கும் பொழுது உண்மையாக எல்லோரும் இதை பாருங்க ஒரு வாசம் வந்து வருகிறது. இதை நாங்கள் முக்கோண ஆங்கிளையும் மடிக்கலாம், சதுர இதையும் மடிக்க செய்யலாம். கூடுதலாக நாங்கள் இந்த கிரேப்ஸை இந்த முறை நான் சதுர ஆங்கிள் மடித்திருக்கிறேன். ஏனென்றால் சிலருக்கு கிரேப்ஸ் எல்லாம் ஒரு இதை நாங்கள் சாப்பிடும் பொழுது உண்மையாக எங்களுக்கு இந்த கிரேப்ஸ் ஒரு நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்கின்றது. சொல்லுங்க மயிலன் அவர்கள். அதாவது சொன்னது போலவே வந்து இது பாக்குறதுக்கு வந்துட்டு திடீர்னு பார்க்க ஒரு பராட்டா அந்த மாதிரியும் இருக்குது. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு முக்கோண வடிவத்திலையும் போடலாம். சின்ன பிள்ளைங்க கண்டிப்பா இதை வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னா இனிப்பு ஒரு சில பேருக்கு வந்துட்டு இனிப்பு ரொம்ப எனக்கு ஸ்பெஷலா சொல்ல போனீங்கன்னு சொன்னா எனக்கெல்லாம் இனிப்பு சாப்பாடு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும். அதாவது நல்ல ஹெவியா சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரத்துல சாப்பிட்டோம்னு சொன்னேன், அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இனிப்பு சாப்பிடும் போது உண்மையிலேயே நல்லா இருக்கு. வாழைப்பழமும் இருக்கிறது. செய்யலாம். என்னத்துக்காக இருந்தால் உங்களுக்கு கரண்டி இருக்குது, சுட்டுதண்டா இப்படி பிடிச்சுன்னு செய்யலாம் நாங்கள். ஏனென்றால் உண்மையாக இது இந்த இது எங்களுக்கு நல்ல ஒரு உணவாக இருக்கும். கூடுதலாக ஃபாஸ்ட் ஃபுட்னு தான் சொல்லுவார்கள். ஆனா அதுல ஹெல்த்தி இருக்கு. மற்ற உணவுகள் மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்ற அளவுக்கு நாங்க இல்லை இந்த உணவு. இதுல ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இது ஒரு எங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா இது எங்களுக்கு இதன்னும். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அடுத்ததாக ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ண போறோம். இப்ப இதை மாதிரி நாங்க அப்படியே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக நாங்கள் நட்ருல்லா அண்ட் ஃப்ரூட் அதாவது இந்த பாருங்க இது அப்படியே ரவுண்டா அப்படி மெல்லமா அது போடும். இது நான் கற்றுக்கொண்டது பிரான்ஸ்ல வைத்தான் கற்றுக்கொண்டேன். உண்மையாக இதுக்காகவே நான் அங்க போய் இத ரவுண்டா எடுக்கிறான். இது இல்லை இந்த கிரேப்ஸ்ல உள்ள ஒரு மகிமை. எவ்வளவு காலமாக இதை நீங்க கற்றுக்கொண்டிருந்தீங்க? இது ஒரு நாள்ல நான் கற்றுக்கொண்டேன். நாங்க வண்டியில நான் கற்றுக்கொண்ட விஷயம் இது. ஒரு ப்ரௌன் கலரா மாறைக்க நாங்கள் இது என்ன செய்ய போறோம் என்றால் இந்த ஒரு ப்ரௌன் கலரா மாறைக்க நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி போட போகிறோம். எனதுக்கான ஒரு பக்கம் இருந்திருக்கும், மற்ற பக்கம் வேக வேணும் என்றதுக்காக இதை நாங்கள் அடுத்த பக்கமாக இதை நாங்கள் ஒரு ப்ரௌன் பாருங்க ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரைக்க நாங்கள் இதை எடுத்துருவோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரைக்க நாங்கள் இதை எடுத்துருவோம். எடுத்து நாங்கள் அடுத்த பக்கம் திரும்பி போடுவோமா இருந்தால் இந்த போடைக்கும் அந்த ஒரு பாருங்க பார்க்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு சாப்பிட வேணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுகிறது.
வந்திருக்கு. ஓ அதான் இதை நான் கொஞ்சம் நேரம் இதுல விட்ட வேண்டாம். மறுபக்கம் எங்களுக்கு வேறும். இந்த மறுபக்கம் இது வேகினதும் இதை நாங்கள் திருப்பி நெட்டுள்ளா போட போகிறோம். அதோட சேர்த்து ஃப்ரூட் ஆட் பண்ண போகிறோம். அதான் பெனானா ஃப்ரூட்டை நாங்கள் ஆட் பண்ணோம். இதே மாதிரி நாங்கள் இதை நாங்கள் சாப்பிடுறோம். நாங்கள் காய்ச்சிற ஸ்பைசி கறியையும் வச்சு நாங்கள் செய்யலாம். அப்படி பேக்கனையும் வச்சு பேக்கனை ஸ்லைஸா நாங்கள் வெட்டி போட்டு பேக்கனை ஸ்லைஸா நாங்கள் வெட்டி போட்டு அந்த பேக்கனையும் நாங்கள் இதில் வைத்து செய்யலாம். அது நல்ல ஒரு இதா இருக்கும். நல்ல ஒரு இது. அது மாதிரி தான் கூடுதலா இங்கிலீஷ்காரர் கூட விரும்பி சாப்பிட்ற லெமன் அண்ட் சுகர். லெமனை மேல 2 போட்டு சுகரையும் கொஞ்சம் போட்டு விட்டால் கூடுதலா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். லெமன் அண்ட் சுகர். சொல்லுங்க மயிலவன். இது உங்களுக்கு இதை நாங்கள் இப்ப இப்படி திருப்பி இதில் போடுறோம். கூடுதல் நேரம் விட்டுட்டான் உள்ளாக்கு. ஓகே, இதுக்கு நாங்க மேல இப்பொழுது நட்ருல்லா போட போகிறோம். உண்மையாக இது என்னதுக்காக நாங்க ஃப்ரூட்ஸோட சேர்த்து இந்த நட்ருல்லாயம் போடும் பொழுது அது ஒரு விதமான ஒரு சுவை எங்களுக்கு தரும். கண்டிப்பாக ஒரு விதமான சுவை எங்களுக்கு தரும். உண்மையாக சரிதானே? தனியாவே நியூட்ரல்லா மட்டும் போடாம அதோட அந்த பழமும் சேரும்போது கண்டிப்பா வந்துட்டு எல்லாருக்குமே இது பிடிக்கக்கூடிய ஒரு உணவு. உண்மையாக காலை முழுக்க நாம் வேலை செய்து கொண்டு 2 o'clock தான் நாங்கள் வேலை முடிந்தது. அந்த கையோட முன்னால கிடைக்கக்கூடிய சாமான்கள் கொண்டு. ஆனா இப்ப உள்ள வார பிள்ளைகள் 2 தரம் வேலையை போனால் நடக்கிறதுக்கு 2 hours செல்லும், வாரத்துக்கு 2 hours செல்லும். அண்டு வந்தவுடனே இந்த நாட்டுக்கு வந்தவுடனே நாங்க செய்யற வேலையில கொச்சப்படுத்துற மாதிரி சில சினங்கள் அப்படி சொல்லக்கூடிய சினங்களும் இருக்குது. அப்ப அப்படியான காலகட்டத்துல நாங்களும் உண்மையாக எங்கள் நிகழ்ச்சி உண்மையாக நடாமோன்னு எங்களுக்கு ஒரு உந்துவக சக்தி எங்களுக்கு தராவிட்டால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வெளியால போயிருப்போம். உண்மையாக என்னவா இருந்தால் இந்த உந்துவக சக்தி எங்களுக்கு உண்மையாக நடாமோன்னு தான் எங்களுக்கு தந்தாரு. என்ன விதப்பட்டும் உங்களுக்கு ஒரு 1 hour இதை செய்து நாங்கள் செய்ய இல்லாத டைமில் அவர் எங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்பார். ஒரு 1 hour உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இதை செய்யறது கஷ்டமா இருக்கான்னு. உண்மையாக அவருடைய ஒத்துவகம் தான் நாங்கள் இந்த 88வது ஒளிர் நிகழ்ச்சியை நாங்கள் காண வந்துட்டோம். எங்களுக்குள்ள வேலைகளுக்கும் உண்மையாக இப்பத்திய பிள்ளைகள் வேலை செய்யற இல்லை, நடக்கிற டைமையும் கால்குலேட் பண்ற அளவுக்கு இருக்குது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க இனி என்ன செய்ய போறோம்னா இதுல பெனானா. இந்த பெனானாவை நாங்கள் வெட்டி வச்சுக்கிறோம். கீழே நீங்கள் இதுல வச்செடுக்கிறோம். கீழே தோல் இருக்கிறோடைய நாங்கள் இதைத்தான் வைத்திருக்கிறோம். இந்த பெனானாவை நாங்கள் இதோட ஆட் பண்ண போறோம். கையால போடலாம். ஏனென்னா நாங்கள் ஹாட் ஃபுட் நாங்கள் செய்ய நாங்கள் கையால பாவிக்கலாம். ஏனென்றால் அது ஹெல்த் அண்ட் சேஃப்டியில இருக்குது. நாங்கள் எனி ஹாட் ஃபுட் செய்ய நாங்கள் கிளவுஸ் போட்டு தான் நாங்கள் இதென்ன வேணுமென்று இல்லை. ஹாட் ஃபுட் நாங்கள் மேக் பண்ணுவோமா இருக்கேக்க ஹெல்த் அண்ட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி பெனானாவை நாங்கள் இதுக்கு மேலே அப்படியே பரப்புறோம். இது ஃப்ரூட் போட்டு செய்யலாம். இதே போல நாங்கள் இதை என்ன போட்டு செய்யலாம். இதே போல நாங்கள் ஸ்ட்ராபெரி பழத்தையும் போட்டு செய்யலாம். கிவி பழம் அதெல்லாம் போட்டு அழகாக நாங்கள் இந்த இதை செய்யலாம். உண்மையாக இது இப்படி ஒரு லாவா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையாக இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் தான். இதுல நாங்கள் சாக்லேட் மிக்ஸ் பண்ணி இருக்கிறமே ஒழிய மற்றபடி நீங்க பார்த்தோம்னா இதுல முட்டை இருக்குது, பால் இருக்குது, பழம் இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா தெரியும் வேற என்ன மிக்ஸ் பண்றோம், மார்ஜரின் போடுறோம். அதாவது எங்களோட உடம்புக்கு வேண்டிய உணவு சத்துக்கள் எல்லாம் ஒரு கிரேப்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மைக்ரன் என்ன சொல்றீங்க? அதாவது இந்த கிரேப் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உணவாவே இருந்தாரு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி ஒரு வரலாறே இருக்குன்ற ஹிஸ்டரி வந்துட்டு சொல்லுது. அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில வந்துட்டு இது பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் பகுதியில வந்துட்டு இது உருவானதா சொல்லப்படுறாங்க. பக்வீட் அப்படின்னு சொல்லி ஒரு மாவை கொண்டுதான் வந்துட்டு இதை வந்துட்டு முதலா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த வெள்ளையர்கள் இதை தயாரிச்சதா சொல்றாங்க. சொல்ல போனா இதுக்கும் எங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்று இல்லை. சொன்னா இதைத்தான் நாங்க வந்துட்டு தோசை என்று சொல்லி சுட்டு சாப்பிடுறோம். என்ன நாங்க வந்துட்டு அதை எங்களோட சம்பல் சாம்பார் அதோட சாப்பிடுறோம். இவங்க வந்துட்டு கொஞ்சம் பழங்கள் மற்றும் நியூட்ரல்லா அதோட வந்துட்டு கொஞ்சம் வேகிட்டது.
பாத்தீங்கன்னா இது ஃப்ரூட்ஸ்ல செய்யப்பட்ட கிரேப்ஸ். நார்மலா நீங்க கிரேப்ஸை பாத்தீங்கன்னா தெரியும், இதே வழியில தான் இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? இதை நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இதை அப்படி எடுத்துட்டு ஒரு பேக் ஒன்று இருக்கும், அதுல போட்டுட்டு கொடுப்போம். இப்படி முக்கோண வடிவில். இந்த முறை இதுதான் உண்மையான சொல்லப்படும் கிரேப்ஸ். நாங்கள் முதல் தரம் போட்டோம், சதுர வடிவத்தில் போட்டோம். இப்பொழுது பாத்தீங்கன்னா முக்கோணம். இது நீங்க சாப்பிட்டீங்க, உண்மையாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதுல உண்மையாக பழங்கள் எல்லாம் இதண்டுபடுகிறது. இன்னும் பல பல வகத்துல செய்யலாம் நாங்கள் இந்த ஃபுட்டை. பல பல விதத்திலையும் பல பல கோணத்திலையும் நாங்கள் இதை செய்யலாம். உண்மையாக நாங்கள் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறபடி எங்களுக்கு உண்மையான பாத்திரங்கள் ஒன்றும் இதுல இல்லாமல் இருக்கிறபடியால் எங்களால் முடிந்தவற்றை இந்த நிகழ்ச்சி நாங்கள் வணங்க வேணும் என்று இந்த இடத்துல வந்து இந்த நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு. அதனால ஒரு கலர் ஒரு வித்தியாசமா இருக்குது. ஆனா கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் பிறகு கோல்டன் கலர்ல விரைவு எடுத்தோம்னா அது நல்லா இருக்கும். அடுத்த கிரேப்ஸை நாங்க பார்க்க போறோம். இதோட வித்தியாசமா செய்ய போறோம் இந்த கிரேப்ஸ். ஓகே, இந்த கிரேப்ஸ் சீசன் ஏமா சீஸா மற்ற சீஸ் உண்மையாக பார்த்தோம்னா தெரியும், இந்த கிரேப்ஸை நாங்கள் ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோம். அதாவது இது நாங்கள் முட்டையை போட்டு செய்ய போறோம். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோவாக செய்கிறேன். உண்மையாக இது நாங்கள் கொஞ்சம் ஸ்பீட்டாக செய்ய வேணும். ஏனென்றால் பார்த்தீங்களா தெரியும், நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ, அந்த வெப்பத்தை கொஞ்சம் குறைத்து விட்டுருக்கிறபடியால் நான் கொஞ்சம் ஸ்லோவாக இதை செய்கிறேன். கரண்டியில கொஞ்சம் சிதறுந்தபடியா ஒரு ரவுண்டா வர கொஞ்சம் கஷ்டப்படும். என்றாலும் இப்ப நாங்கள் முட்டையை எப்படி விட்டு முட்டையில எப்படி இந்த கிரேப்ஸை நாங்கள் செய்ய போறோம், முட்டையை வச்சு எப்படி செய்ய போகிறோம். உங்களுக்கு இதுல பேச்சாளர்கள் கொஞ்சம் கரத்தாமதமாக இருந்தபடியினால் உங்களுக்கு இதை நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி செய்ய வேண்டி இருக்கின்றது. குயிக்கா எடுத்துட்டு இதான் எங்களோட இந்த கலர்ல இருக்கும். நாங்க என்ன செய்ய போறோம்னா கொஞ்ச நேரம் வேக விட்டு விட்டு என்ன செய்ய போறோம் என்றால் சீஸ் போட போறோம். உண்மையாக நாங்கள் இதனால இப்ப மாஜரின் போடுறோம். இதுக்கு இந்த கிரேட்டட் சீஸ் கிரேட்டட் சீஸ் கட்டாயம் போட வேணும். சரிதானே? அதால நாங்கள் இப்ப இந்த சீஸை நாங்கள் மறந்தபடியா நாங்கள் இப்ப இதுக்கு இந்த மாஜரின் ஒன்றை ஆட் பண்ணி கொஞ்சம் சீஸுக்கு பதிலாக இதை நாங்கள் செய்ய போறோம். உண்மையாக நாங்கள் இதை பார்த்தோம்னா தெரியும், இதை எப்படி மடிக்கிறோம். கையாலே மடிக்கலாம். ஏனென்றால் ஓகே, இதுக்கு நாங்கள் சீஸை கொஞ்சம் போடுவோம், தடவுவோம். கிரேட்டட் சீஸ் தான் இதுக்கு போட வரும். நாங்கள் கிரேட்டட் சீஸை கொஞ்சம் மறந்தபடியா நாங்கள் இதுல போட்டு செய்யக்கூடியதா இருக்குது. உண்மையாக பரவாயில்ல, இதுல போட்டு செய்தாலும் வாங்க, இதுல போட்டு செய்தாலும் கிரேட்டட் சீஸ் தான் முதல்ல போடுறது. ஆனா கிரேட்டட் சீஸை நாங்கள் மறந்தபடியா இதை போட்டு செய்கிறோம். இதுல இந்த கிரேட்டட் இதுக்காக போடுறோம். இப்ப நாங்க இதுக்கு என்ன செய்ய போறோம்னா, இது நாங்க இப்ப செய்ய போறது எக் கிரேப். எக்கை நாங்கள் இப்ப இப்படி அடிச்சு வச்சதுல ஊத்த போறோம். சரிதானே? சீஸ் போட்டபடியா கொஞ்சம் ஓடி தெரியுது. சரிதானே? இது கொஞ்சம்
எக்கும் எதிராக வேகும். நான் குறைத்து விட்டுருக்கபடியா கொஞ்சம் நேரம் எடுக்குது. குறைத்து விட்டுருக்கபடியா கொஞ்சம் குறைத்துதான் வைத்திருக்கேன். சில செய்யும் பொழுது செய்திருவார்கள். எக்ஸ்போர்டைக்கு மாத்திரம் நாங்கள் கொஞ்சம் கூட விட வேணும். இப்பதான் அது இந்த கொஞ்சம் நான் கூட நேரம் விட விடும். ஏன்னா வேகம் பண்றதுக்காக. விசாரணை அவர்கள் இந்த கிரைப்பை பற்றி அறிஞ்சால் நீங்க சொல்லுங்க. நான் இன்னும் பிரான்ஸுக்கு நான் போனதில்லை. எந்த நண்பரால் பிரான்ஸ்ல இருக்கிறார். அவர் எப்பெல்லாம் வேலை. அப்ப அவர் வந்து அடிக்கடி இதை பற்றி சொல்லுவார். ஆனா எனக்கு இங்க சாப்பிட சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. நான் தான் முதல் முறையா சாப்பிட போறேன். சாதிசான ரெசிபி எப்படி இருக்குன்னு அறிய ஆவலா இருக்கு. நல்ல உண்மையாக இந்த ரெசிபியை நாங்கள் இது கலர் மாற வேணும். இனிமேல் நாங்கள் இதை சதுரமா இருக்காமல் உண்மையாக ட்ரை பண்றோம். முக்காலமாக தான் மடித்தெடுக்க வேணும். ஓகே, ரைட். கண்டபடியா நாங்கள் மற்ற பக்கம் போட்டு பிரெட்டோட வெண்ணதுக்காக கொஞ்சம் இப்ப இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த சூட்டோட இந்த இது அவிஞ்சு உள்ளுக்கு இருக்கிற எக் எங்களுக்கு நல்ல ஒரு பதமாக வந்துடும். இதுக்கு உண்மையாக இந்த எக்குக்கு சிலர் உப்பு போடுவார்கள், சிலர் என்ன உப்பும் போடுவார்கள், பெப்பர் ஹாட் பேப்பரும் போட்டு செய்வார்கள். நான் இப்போது பிளெயினாக செய்து காட்டியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்றதை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கேன். உண்மையாக இது இந்த இது பார்த்தீங்க என்றால் தெரியும். ஒரு பேப்பர் வைக்க போறீங்களா? வைங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று நாங்கள் இப்ப செய்ய போறோம். உண்மையாக அடுத்ததாக நாங்கள் இப்ப செய்ய போறது ஸ்ட்ராபெரியும் தயார் நிலையில் இருக்கிறது. இதனால இந்த ஸ்ட்ராபெரியும் போட்டு செய்யலாம். ஸ்ட்ராபெரி கிரேப் நம்மளா லெமன் போட்டு செய்யலாம். லெமன் கூடுதலா எல்லோருக்கும் விருப்பமான ஒன்றாக தான் இருக்கும் லெமன் கிரேப். அதனால லெமனையும் போட்டு செய்யலாம். ஆனால் எங்களுக்கு இதுல வேற இதுவரை இல்லாதபடியால் உண்மையாக நீங்கள் இப்ப உங்களுக்கு ஞாபகம் பெறவில்லை. ஊர்ல தோசை விடுறது இப்படித்தான் சொல்லுவார்கள். என்ன முட்டை தோசையல் எண்ணெய் தோசை என்று சொல்லுவார்கள். உண்மையாக அடுத்ததான் நாங்க செய்ய போறது இப்ப என்னென்றால் சுமையாக கிரேட்டட் சீஸ் கட்டாயம் போடணும். நாங்கள் கொண்டு வர மறந்தபடியா இந்த செட்பி கொஞ்சம் பிழைத்து போய்விட்டது. நான் காலையில வேலை போய் வந்து செய்யறபடியா கொஞ்சம் பிழைத்து போய்விட்டது. உள்ள போனா வருடம் பிரான்ஸ்ல வந்துட்டு கிரேப் தினம் என்று சொல்லியே இதை வந்துட்டு கொண்டாடுவாங்க. அப்படியா? அதாவது அவங்க கலாச்சாரத்துல வந்துட்டு இப்படி ஒரு தினமே இருக்குது. அதாவது கிரேப் அப்படின்ற அந்த வார்த்தை வந்துட்டு லத்தீன் மொழியில இருந்து உருவானதா சொல்றாங்க. அப்படியா? ஆரம்பத்துல கிறிஸ்ப் என்று சொல்லுவாங்க. யூகேலையும் சொல்லுவாங்க. நல்ல முருகலா இருக்கிறத கிறிஸ்ப் என்று சொல்லுவாங்க. அது வந்துட்டு லத்தீன் மொழியில இருந்து அதுக்கு பிறகு அது மறுவாகி நல்லா ரவுண்டா வர வேணும். நாங்கள் இப்பதான் இது செய்யற வடகரவழியா கொஞ்சம் இந்த சாப்பாடை கொஞ்சம் ஒரு ரவுண்ட் ஷேப்ல வருது. ரவுண்ட் தான் சொல்ல வேணும். நாங்களே
நாங்க பக்கம் இந்த இதே பதத்துக்கு எடுத்து வரும். அடுத்த பக்கம் போடைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிளாக்கா மாறுற மாதிரி கிடையாது, குயிக்கா செய்ய வரும். இந்த முறை நாங்கள் என்ன செய்ய போறோம், ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்க கொஞ்சம் நெட்டெல்லாம் போடலாம் அதுக்கு. அப்ப அதுன்ற ஒரு டேஸ்ட் உண்டு அதுல வேணும் எங்களுக்கு கட்டாயம். சாதனா அவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க, இதை பற்றி சொல்லுங்க, கிரேப்பை பற்றி சொல்லுங்க, என்ன சொல்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்கும். அதுல சொல்லுங்க. நீங்க கடைசி எப்ப சாப்பிட்டீங்க? சொல்லுங்க. நான் கிரேப் கடைசி சாப்பிட கொஞ்சம் நாளா இருக்கிறேன். அது நல்லா பாக்குறதுக்கு நல்ல வழியா இருக்கு. வழியா இருக்கா? இதுல சத்துக்கள் எப்படி இருக்குமா? இதுக்கு கணக்கு சத்து இருக்குது. முட்டை சேர்க்கிற வந்து நல்ல புரோட்டீன் கொடுக்கும். இது வந்துட்டு உலகளாவிய ரீதியில இதை வந்துட்டு செய்யறாங்க இல்லையா? அதாவது ரஷ்யால வந்துட்டு பிளினி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுயா? அதாவது ஜப்பான்ல வந்துட்டு இத ஹரஜுகு மற்றும் சீனாவில ஜியான்பிங் என்று சொல்லி இதே சாப்பாட்டை அவங்களும் வந்துட்டு காலாகாலமா வந்துட்டு இத செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க அந்த வட்ட வடிவமா இருக்கிறது வந்துட்டு அந்த பொன்னிறமான சூரியனை குறிக்கிறது அப்படின்றது வந்துட்டு பிரெஞ்சு மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு. குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் வர்ற நேரத்தை வந்துட்டு வரவேற்கும் விதமாக இதை வந்துட்டு செய்து சாப்பிடுவார்கள். நீங்க விடுவார்கள், அப்படியும் பெரும் ஒரு வித்தியாசமா செய்யலாம். நாங்கள் இப்ப எங்களுக்கு உள்ள இந்திரியங்களை வச்சு உள்ள இதுல வைத்து இதை செய்கிறோம். சில இதுல இது மட்டும் மேலாலையும் ஒரு 2 எழுத்துட்டு கொடுப்பாங்க, அது பார்க்கறதுக்கும் வடிவா இருக்கும். ஏன்னா எங்களால் இயன்றதை நாங்கள் சாப்பிட்டதை ஒரு செய்து பார்க்க வேணும். செய்து பார்த்து எல்லோருக்கும் அதன் ருசியை வருங்காலத்தில் இந்த கிரேப்ஸ் நாங்கள் வடிவா செய்வோம். இது நட்டுலா இப்பொழுது நாங்கள் என்ன செய்யப்படுறோம், ஸ்ட்ராபெரி வைக்க போறோம். ஓகே, இதுக்கு மேலால ஹாட் போட்டோடைய கையாலையும் நாங்கள் வைக்கலாம், இது பிரச்சனை இல்லை. இது போட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நட்டுலா போடினஸ்லாக்கள் அப்படி போட்டு கூடுதலா எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டா தான் இருக்கும் இது. அதுதான் இவ்வளவு ஸ்ட்ராபெரி நாங்க போட மாட்டோம். ஓரளவுக்கு நாங்கள் இது இருக்கிறபடியா இப்படி போட்டு செய்யறோம். பார்வைக்கும் ஒரு வடிவா இருக்கின்றது. இதுதான் ஸ்ட்ராபெரி கிரேப். இதை நாங்கள் இந்த முறை முக்கோணமாத்தான் மடிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சதுரமா வந்து விட்டது. பார்க்கறதுக்கே ஒரு ரம்மியமாக இருக்கு, ஒரு வடிவான பார்க்கறதே எல்லாரும். நான் கூட ஒரு வீடியோல வந்துட்டு பாத்திருக்கேன், ஒரு வெள்ளைக்காரர் வந்துட்டு ஒத்த கையாலேயே அதை வந்துட்டு இப்படி மேல வரைக்கும் சுத்தி கொண்டது மறுபடியும் கரெக்டா அதை வந்துட்டு பிடிப்பாங்க. அப்படியா? நாங்க இன்னும் அந்த அளவுக்கு இல்லை என்றதால் நாங்கள் நோமலாக மட்டுமே செய்கிறோம். என்ன சொன்னோம்? கொஞ்சம் கொன்றையில முக்கியமான சாமான கொன்றையில இந்த கிரேப் அப்படி செய்யறது, கிரேப் என்ன மாதிரி இருக்கும் டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், இருக்கிறார்கள். இதையே நாங்கள் சுவைப்பதற்கு கொடுக்க கூடாது. எடுக்க வேண்டுமா? எடுப்போம். இன்னொரு பிளேட். இது என்ன 7 ஸ்ட்ராபெரி கிரேப்ஸ். இதை நாங்கள் சாப்பிடும் பொழுது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு. ஒவ்வொரு தரம் இதை டேஸ்ட் பண்ணி உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லக்கூடியீர்கள். இதை நாங்கள் எல்லாத்துலேயும் செய்யலாம். நாங்கள் இந்த கிரேப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் கறியை வைத்தும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். மற்றது
இதை பற்றி பாருங்க, விட்டுலாமா? கையால பிடிச்சி கையால் சாப்பிடுங்க. பிடித்து சாப்பிடலாம். சாப்பிடுங்க. அடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி போட்டு உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு. சொல்லுங்க. சரிதானே? இது வச்சு சுட சுட இருக்குது. அதான் நல்ல பாக்குறதுக்கே இருக்குது. நீங்க சாப்பிடுங்க. ரொம்ப அழகா விட்டுறீங்களே. ஓ பரவாயில்லை. இப்படியும் நாங்கள் பிடித்துத்தான் சாப்பிடுறோம். அருமையான ஒரு டெசர்ட் தான் இல்லையா? சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. அது நான் நினைக்கிறேன் இந்த நெட்ருலாவோட இந்த கொட்டை இருக்கா ஸ்ட்ராபெரி, நெட்ருலாவோட அந்த ஸ்ட்ராபெரி சேரைக்க ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்டை கொடுக்குது உள்ளது. கண்டிப்பா சாப்பிடுங்க. உடனே ஸ்ட்ராபெரி நாங்க தனியா சாப்பிடும் போது ரொம்ப புளிப்பா இருக்கும். இதுல வந்துட்டு அவ்வளவு புளிப்பா தெரியும். நல்லா இருக்கா? நல்ல வித்தியாசமான ஒரு வித்தியாசமாக இருக்கு. ஒரு மாலை வேலையிலே வந்துட்டு ஒரு அழகான ஒரு டெசர்ட் சாப்பிட்டதுக்கு பிறகு வந்துட்டு இது வந்துட்டு சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்டா மற்றது நாங்கள் உண்மையாக இந்த கிரேப்பை நாங்க பார்த்த மாதிரி இருந்தால் இது எங்களுக்கு பெரிய செலவு இல்லாத ஒரு சாமான். கண்டிப்பா பழங்கள் எங்களுக்கு ஒரு வேஸ்டேஜ் இல்லாத சோரத்தை வைக்கணும். இது பெருசா நாங்கள் இன்றைக்கு இந்த மாவு மீஞ்சது என்றால் நாங்கள் நாளைக்கு வச்சு 2 days 3 days இதை வச்சு நாங்கள் மேக் பண்ணலாம். அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பல வகையோட கொடுக்குறது உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு இதாகத்தான் இருக்கும். நல்ல ஒரு சாப்பாடு பிரேக்ஃபாஸ்டா, அதாவது காலை உணவு நல்லா இருக்கும். அதுதான் சொல்லுங்க லேசா என்ன சொல்லுங்க. என்னத்தை நாங்கள் சின்ன பிள்ளைங்க எனக்கு இதை வெட்டி அனுபவம் இல்லை. இது மட்டும் போடுவோம் மிக்ல பாருங்க. அப்படி 2 வட்டம் சாப்பிட்டுங்க. அப்படியே பிரச்சனை இல்லை. இப்ப ஆரம்பிட்டு நாங்கள் உண்மையா இதுக்கு இந்த கிரைட்டட் சீஸ் போடணும். அது கொன்ற மறந்துட்டோம். அதுக்கு கிரைட்டட் சீஸ் நாங்கள் தூவி போட்டு இதால் அது இந்த ஒரு நல்ல ஒரு முட்டை கிரேப்பை நாங்க ட்ரை பண்ணோம். என்ன சொன்னா இது நல்லா சொட்டா வந்து தின்னா இருக்கு. கொஞ்சம் உண்மையிலேயே ஸ்ட்ராபெரி கிரீப்பும் நல்லா இருக்கு. ஆனா அதை விட எனக்கு இந்த முட்டை கிரீப் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி சந்திரன் மாதிரி பாதி சந்திரன் மாதிரி வந்திருக்குது. எங்க ஊர்ல அந்த சந்திர வட்டக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க திருப்பூர் அந்த மாதிரி கேட்டா அதுல அந்த ஸ்ட்ராபெரி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த அரை சந்திர வட்டக்கல் போல இது நல்ல ரவுண்ட் ஆச்சுடா வரும். இப்பதான் நாங்கள் செய்து வளர்கிறோம். இப்போ இது பரவாயில்லை. நீங்கள் இதனை சுவைத்து பாருங்கள். ஓகே, என் சாதனை இதனை நீங்கள் சுவைத்து பாருங்கள். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சொல்லுங்க உங்களுடைய சதீஷ் அண்ணனின் கைவண்ணம் எப்படி எதிர்பாராத ஒரு நன்றாக மாறி இதோட என்ன லெமன் அண்ட் சுகர் போட்டா அது நல்லா கூடுதலா எல்லோரும் விரும்பி சாப்பிடுங்க. கூடுதலா அந்த நீங்க சுகர் சொல்றது அந்த
ஐசிங் ஐசிங் சோறு நாங்கள் நார்மல் சோறு போடலாம் நினைக்கிறோம். ஐசிங் சோறும் பாவிக்கலாம். ஐசிங் சோறை போட்டு நெக் எடுத்து சாப்பிடுங்க. இதுக்கு போட்டோமே நெக்கில போடுறதுக்கு நாங்கள் இதை போட்டோமா பரவாயில்ல. இதுல என்னத்தை போடுவோம் நீ? வாழைப்பழத்தை வாழைப்பழம் போட்டோம். ஓகே, வாழைப்பழம் நல்லா இருக்குமா? அந்த கல்லின் சூட்டுக்கு நம்ம குயிக்கா செய்திடும். அதான் உண்மையாக இந்த நிகழ்ச்சியை உண்மையாக நாங்கள் ஒரு வேலையா முடிக்கணும் என்று பார்த்துறாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி உண்மையாக நல்லா ஒரு இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு உண்மையாக இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்வதற்கு உண்மையாக இந்த தளம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செய்திருக்குது. இலங்கை, இந்தியா, ஆப்பிரிக்க வரிசையிலே இப்பொழுது 2 உணவையும் நாங்க ட்ரை பண்ணி இருக்கிறோம். ஓகேடா வாங்க. நாங்கள் இன்னைக்கு ஒரு செய்து பார்த்தோம். சரி வரும் கொண்டு தெரியல. இவர் எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் மாறன் வந்து இவர் இப்பொழுது பஸ் டிரைவர். அந்த கிரைப்ஸ அவரும் கழிப்பட்டு மனத்துல வந்தாரு தெரியல. அந்த வாசத்துல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக் கிரைப் கொண்டு தரோம். நின்று கொள்ளுங்க. இல்ல புதுசா போடுவோம். எப்படி இருக்கு? இது எங்களுக்கு வெள்ளோட்டம் நடக்குது. போட்டு ஒரே அப்படி மடிப்பாங்க. ஆனா கொஞ்சம் இதன்ற மாதிரி காட்டுது. என்னன்னு தெரியல. ஓகே, ஸ்டார்ட். போட்டு மனம் ரோட்லயே அரவினபடியால் இப்ப எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் போனவர். அவர் வந்து எங்களுக்கு உண்மையாக இந்த கிரைப்ஸை டேஸ்ட் பண்ணிட்டு போறார். என்றாலும் எனக்கு போக மனம் இல்லை. என்றாவிட்டாலும் கூடிய விரைவில் இந்த சாலையை சேர்ந்த அனைவருமே வந்து இதை வந்துட்டு கண்டிப்பா சுவைச்சு பார்க்கணும். நல்லா இருக்கானா? சதீசன் அவர்கள் சொன்னார் எனக்கு முன் அனுபவம் பெரிதாக இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா சாப்பிடும் போது எனக்கு அப்படி தோணவே இல்லை. நான் வந்து அதாவது இந்த மாவு கிடைத்த விதவும் ஒரு காரணம் தான். இந்த மாவை நல்லா செய்திருக்காங்க. சொப்டா வந்து ரீசன் வந்து இந்த மாவு வந்து அவரோட சொப்டா வந்து நாங்க வந்து வடிவா நீங்க மிக்ஸ் பண்ண என்ன சொல்லுங்க, கிரைண்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாவை. அந்த கிரைண்டர்ல போட்டு அரைச்சோடைய எத்தனை அந்த கையால அரைப்பமா இருந்தால் அது இன்னும் சுவையாக இருந்திருக்கும். சின்ன சின்ன இதுவரை வேணும். எங்க ஆலோசனைகள் படி அந்த கிரைண்டர்ல நாங்க போட்டு இதை குக் பண்ணி மேக் பண்ணணும். அதனால இந்த மாவு சாஃப்டா இருக்குது. கலக்கைகளை சரியான பதத்துல கலக்கணும். கூட கலந்துருந்தா நல்லா திக்கா வந்துருக்கு. இது போட தேவையில்லை. நான் இப்ப இந்த ஒட்டு சில எங்களுக்கு புது பழக்கம் தானே, அதெல்லாம் நான் அடிக்கடி இதை போடுறேன் ஒட்டிக்குமோட்டு. ஆனா இப்ப உங்களுக்கு இந்த கல்லு படைஞ்சிட்டது உள்ளது. எங்களுக்கு இது ஒரு இந்த இது சொல்றது இந்த எக்யூப்மெண்ட் இது இந்த பிரைஸ் உண்மையா 599 நாங்கள் இது வாங்கினோம். 600 பவுனுக்கு இந்த இதை வாங்கினோம். அதனால இந்த கல் அதுக்கேற்ற ஒரு இதைத்தான் எங்களுக்கு தரும். அது கட்டாயம். வாங்க ஐயா, அங்கே விட்டு வாங்க. ஓகே ஓகே. அப்ப நாங்கள் இந்த சுவை ஊர் முழுக்க பரவி இப்ப நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் விசாலம் வந்துருக்கிறாங்க, கலைமகள் வந்துருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த வெள்ளோட்டத்தின் மூலமாகவே வந்துட்டு இந்த உணவு
பிரபல்யமாகும் என நான் நம்புகிறேன். இங்க லண்டன்ல இருக்கு, சிட்டியில நாங்க பாப்போமா இருந்தா அப்படியா? இந்த உணவு இருக்குது. கண்டிப்பா வெள்ளையர்கள் இதை விரும்பி சாப்பிடுறாங்க. இது நாங்க இன்னும் இதுல கொஞ்சம் எங்களுக்கு இந்த செஃப் ஆண்டவரை வந்துட்டு அருமையா இதுங்களுக்கு குக் பண்ண அவருக்கு பழகினான், அவருக்கு அது கட்டுப்பண்ணிட்டார். அவருக்கு அடிப்படை நான் தான் சொல்லிக் கொடுத்தது உண்மையாக, அதனால கட்டுப்பண்ணிட்டார். அவர் செஃபா இருக்கிறபடியா எளியா அதை பிடிக்கிட்டார். பிழைக்கிறார் இல்ல, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல பெரிய செஃப். அதனால அந்த முறையில சொன்னேன் இப்படித்தான் செய்யணும், பிடிச்சிட்டார். சரி, கார் பார்க் பண்ண இடம் இல்லாம. ஓகே, இதுல நாங்கள் இப்ப எக்கா போட்டு செய்ய போறோம். நாங்க அந்த இது கட்டிட்டு எக் போட்டு செய்தது உள்ளுக்கு நல்லாவே இருக்குதா? கண்டிப்பா நல்லா வெந்திருக்கு. மெயின் ரீசன் வந்து அந்த மாவு மிக்சிங் வந்து நல்லா சொல்லிட்டா மெல்லிசா வந்து என்னண்டு மாவைகளுக்கு தந்த அது என்ன மாதிரி செய்யறாங்க நீங்க சொல்ல முடியாது. அது எப்படி அதை கைப்பதம் முக்கியம். மண்ணை கரைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியே நாக்கெல்லாம். அதாவது மண்ணை கரைச்சு சட்டியில வைத்தாலும் சரீசந்தன் சுட்டால் தோசையாக வரும். இது நாங்கள் இப்ப கிரேட்டட் சீஸ் போடுறது மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கிரேட்டட் சீஸ் போட்டு ஃபுல்லா போட்டதா என்ன மாதிரி இந்த உணவு ஒரு நல்ல சத்தான உணவாக மாறும். கிரேட்டட் சீஸ் போட்டு அதை கொண்ட விட்டோம். இந்த இதுல போட்டு செய்கிறோம். பிரச்சனை இல்லை. கிரேட்டட் சீஸ் போட்டு நாங்கள் இப்படி செய்ய தேவை. அப்படி தூவி போட்டு இந்த சைட்டுக்கு மாத்திரம் அந்த சீசையை வச்சு விட்டுட்டு நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டா எக்கை அடிச்சு ஊற்றி விட்டோம்டா. சரி தாங்க எக்க தாங்க. புரதச்சத்து நிறைந்த உணவாகத்தான் இது இருக்கு. அதான் நாங்க முட்டையும் நாங்க இதோட ஒருவேளை முட்டை எதுவும் வேகாம இருக்கும். இப்படி இல்லை, நல்லா வந்து. வணக்கம், வாங்க. எங்களோட ஷெஃப் இவர் தான் எங்களுக்கு மிச்சத்தை கொண்டு இழுக்க போறார். இப்பொழுது உண்மையாக வந்தது இன்றைக்கு அதிரடியாக நான் இறங்கினது இல்லை. நான் இறங்க வேண்டிய கட்டாய நிலைமை. இதுக்கு மேல நாங்கள் என்ன செய்யணும்டா, இதுக்கு மேல நாங்கள் பெப்பர் பேக்கிங் பவுடர் அது போடக்கூடாது. பெப்பர் இல்லை, பெப்பரும் சால்ட் இருக்கிறபடியா நாங்கள் கொஞ்சம் சால்ட்டை மேல தூவலாம். கொஞ்சம் கையில் எடுத்துட்டு போடுவோம். பிடிக்குதா? இது வந்துட்டு வெறுமனே ஒரு இனிப்பு பண்டம் மட்டுமல்ல. இந்த கறிகளையும் போட்டு இருக்கும். பாத்திரங்கள் இல்லாதபடியா நாங்கள் கிடக்கிறதை சமாளிச்சு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இதை நான் குயிக்கா பிரட்ட வரும். இதை எங்களுக்கு போட்டு இந்த பக்கம் பேப்பர் ஒன்று இருக்கும், அதை வச்சு கொடுத்தா அவர் எப்படி சாப்பிட்டு கொண்டு போவாரு. நல்ல ஒரு நாங்கள் சாப்பிட்டுதான் சாப்பிட்டு இருக்கோம். இது இப்பொழுது இந்த இதை தவராசா அவர்கள் தொடருவார். எங்களுக்கு பாங்கூர் தவராசா அவர்களே, இல்ல நீங்கள் நோக்கி எடுக்கிறீங்கம்மா. நீங்களா தனியா வந்தீங்க? என்னென்றால் உண்மையாக இந்த சுத்தி காட்டுங்க. இல்ல நீங்கள் சரி, நான் என்ன விட்டு நீங்க
எங்க அந்த சுத்துற இந்த இருக்கு இந்த இருக்கு. ஓகே ஒரு கப் அப்படின்னு நல்ல ஹீட்டா முக்காவாசி முக்கால்வாசி கொஞ்சம் கூட விடுங்க. அப்பதான் அது வந்து வருமான்னு நினைக்கிறேன். சிரிக்காதீங்கோ. அதனால இது வந்து இது வந்துதான் புதுசு. இது வந்து ஒரு நாளும் செய்யுங்கொண்டா எக்ஸ்பீரியன்ஸ் வேற வேணுமே. அதனால என்ன அனைவரும் அப்படித்தான், பழக பழகத்தான் எங்களுக்கும் வரும். இது காட்டக்கூடாது. அதை எடுத்துட்டு நீங்க கூடாது. நான் கொஞ்சம் இது மார்கரின் போட்டு நான் அந்த கல்லுக்கு எடுத்துட்டு நீங்க ஒரு ஃப்ரை பண்ணி தரலாம். இதை மடிச்சுடுங்க. எடுத்த மாதிரி ஃப்ரைட்டை இது கூட பண்ணிக்கலாம். மார்ஜரின் கொஞ்சம் போட்டா நல்லாக்கும். மார்கரினை முதல் போட்டு இது கொஞ்சம் உங்களுக்கு அந்த கலவு வேணும். அதுதான் இந்த வாரத்தை வச்சேன். அங்க சுத்தி பாத்துனீங்களா? பழக பழக பாலும் பிடிக்கும், பழக பழகத்தான் தீர்க்கும் வரும். அழகான ஒரு வட்டமாகத்தான் இருக்கு. நாங்களும் செய்தது ஒரு வகையான வட்டம். இதுக்கு மேல அண்ணன் தவராச அவர்கள் செய்யறதும் ஒரு வகையான வட்டம். இப்பொழுது நீங்கள் என்ன போட போறீங்க? எக்ல போடுங்க. எக்ல போட்டா சாப்பிடுவீங்க. வாழையும் இருக்கிறது. போட்டாச்சு. நான் ஆல்ரெடி போட்டது இருக்கேன். வாழைப்பழம் எனக்கு போடுறீங்களோ? இது கொஞ்சம் டைப்டா இருக்கிறபடியா பட்டர் தான் இது. ஒரு இல்லை இல்ல நாங்க இப்ப என்ன செய்வோம்? கத்தியால உள்ளுக்கு போடுற இல்லையா? உள்ளுக்கு புறத்தில போடுறீங்க. ஓகே, உள்ளுக்கு போடுறது இல்ல. சென்ட்ரல் ரெண்டால் உள்ளுக்கு தான் போடுறான். தொலைஞ்சு போட்டு வைங்களா? சரி, ரெண்டு சென்ட்ரல் ரெண்டா உள்ளுக்கு தான் போடுறான். போட்டுலாம் பிரட்டி போட்டு கொடுக்கலாம். இது பிரெஞ்சு டைப் தானே. வேணுங்க தொலைச்சு போட்டு திருப்பி கட்டில விட பண்ணிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்கோமா? கொஞ்சம் வேலியா இருக்கணும். இது கொஞ்சம் சிலோவா இருக்கு. எனக்கு செய்யறது சிலோவா இருக்கு. நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்ததனால் அப்படித்தான் இருக்கிறது. வணக்கம். வணக்கம் அண்ணா. எப்படி சுவையா இருக்குதா? ஆமாம், நல்லா இருக்கு. நாங்க இது முதல் செய்யறோம். பிரான்ஸ்ல அவனுடைய செய்வா கோலம் வந்து, ஆனா நாங்க நெத்தெல்லாம் பார்க்க நல்லா வந்திருக்குது எல்லாம். ஆனால் உங்களோட சுவைஞர்கள் பார்வையாளராக வீட்டுக்கு சுவைஞர்களுடைய கருத்துக்கள் பெருசா வேற இல்லை வழியில. நல்லா இல்லையோ? முதல்ல ட்ரை பண்றதால எனக்கு மற்ற சொல்லுங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்கு. மா வந்து மிக்ஸ் பண்ணின விதம் தான் சரியான சொத்தா இருக்குது. கைப்பாக்கம் நல்லா இருக்குது. நாங்க அந்த ஸ்டைலுக்கு கொண்டு வர்றது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கும். ஆனா நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு உண்டு.
சின்ன பிள்ளைகள் பொதுவாக அதை விரும்புகிறோம். ஜம்மி ஃபுட். என்ன சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. உண்மையாக இது எங்க வந்தா பெற்றுக்கொள்ளலாம்? இங்க வாங்க. கேட்டகமான கேள்வி நடக்கு. அதுதான் சரி, பரவாயில்ல. பிறகு அடுத்தடுத்த வாரங்கள்ல இது எங்க கிடைக்கும் என்ற விவரங்களையும் தாங்க உங்களுக்கு அரங்கே தருவோம் கட்டாயம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நாங்களும் நாங்களும் சுவைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா? சதுரமே செய்யலாம். சரியா? ஓகே. உண்மையாக இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தந்த அண்ணன் நடாமனுக்கும் உண்மையாக இந்த நிகழ்ச்சியை பாருங்க மட்டும் உண்மையாக நாங்கள் பெரிய இதோடு இல்லாவிட்டாலும் கிடைப்பதை கொண்டு நாங்கள் செய்து நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். நன்றி அண்ணா உங்களுக்கு. வல்லவருக்கு புல்லும் ஆயுதம் தானே, அதை சிறப்பாக செய்திருக்கிறீங்க. உங்களோட கலந்து கொண்ட எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். விரைவில் சுவைப்போம் என்ற சங்கதியோடு விடைபெறுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். Oh, hello Nitin. Hello Amish. Good evening Nitin.